எல்லா ரெசிஸ்டன்ஸும் நீங்கள் சப்ளை ஜோன்னு மார்க் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சப்ளை ஜோன். ஸோ இப்போது இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் சப்ளை ஜோனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்ளை ஜோனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதே மாதிரி எல்லா சப்போர்ட்டும் டிமாண்ட் ஜோனாக ஆக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ சப்போர்ட்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிமாண்ட் ஜோன். ஓகேங்களா? இப்போது இந்த நான் சப்ளை ஜோனுன்னு எடுத்தேன்னா இங்கே ஒரு சப்ளை ஜோன் இருக்குது, இங்கே ஒரு சப்ளை ஜோன் இருக்குது, தென் ஸோ அனதர் சப்ளை ஜோன் ஹியர். நான் ஏன் இதை சப்ளை ஜோன் எடுக்க வேணான்னு சொல்கிறேன்னா, சப்ளை ஜோன்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா ஒரு ஹியூஜ் இம்பேக்டான கேண்டல் இருக்கும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வேகமாக ஃபால் ஆயிருக்கா? எஸ். இங்கேருந்து ஃபால் ஆயிருக்கா? எஸ். இந்த ஜோன்லேருந்து வேகமாக ஃபால் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அதனால் இதை டெலிட் பண்ணிடுறேன். சேம் இங்கேருந்து ஃபால் ஆயிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக ஃபால் ஆயிருக்கு. இப்போது நீங்கள் ஜோனுன்னு போடும்போது குட்டி குட்டி கேண்டில்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி, அதாவது அந்த கன்சால்டேஷன் ஜோன்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணி தான் நீங்கள் ஜோனாக வரையணும். இப்போ நான் இதில் இந்த ஜோன் வரைஞ்சேன்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்குது. ஸோ இந்த ஜோனை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இது எனக்கு அஃபோர்டபுளான ரிஸ்க்கு. மோர் ஓவர் இந்த இது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 ஜோன்லையும் பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு சோர்ஸ். ஸோ இந்த 2 ஜோனை தான் நான் ட்ரேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து வால்யூம் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபிபோனாக்கி, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கேருந்து இந்த ஸ்விங்குக்கு வந்து வால்யூம் ப்ரொஃபைல் ட்ராப் பண்ணுறேன்னா நல்லா பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு சுத்தமாக வால்யூமே இல்லை. ஸோ இதை நான் ட்ரேட் பண்ணி இக்னோர் பண்ணிட போகிறேன். இங்கே எனக்கு வால்யூம் அதிகமாக இருக்குது. மேபி இங்கே வந்தால் நான் ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். பட் நான் வந்து இந்த ட்ரேடையும் எக்ஸிக்யூட் பண்ணலை. பாருங்கள், ஹை வால்யூம் இருக்கிறதுனால ஒண்டி நீங்கள் ட்ரேட் போகக்கூடாது. ஏதாச்சும் கன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு இங்கே லிக்விடிட்டி இருக்குது, ஸ்வீப் ஆகிருக்கு, இங்கே தான் நீங்கள் என்ட்ரு ஆகிருப்பீங்க, இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க. ஓகே. ஸோ இப்போ எனக்கு இந்த ஜோனை நான் டெலிட் பண்ணிட்டேன்னா ஸோ என்னோட நெக்ஸ்ட் ட்ரேட் இந்த ஜோனில் தான் நான் இருக்கும். ஸோ நான் 1 ஹவர்னால எனக்கு இங்கே பாருங்கள் வால்யூம் ஏரியா ஹையும் இருக்குது, இங்கேயும் எனக்கு வால்யூம் கன்ஃபர்மேஷன், இங்கேயும் வால்யூம் கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து தான் நான் ட்ரேட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து இதை பிளைண்டாக ட்ரேட் பண்ணக்கூடாது. லோக் ஃபார் கன்ஃபர்மேஷன்ஸ். இப்போது இங்கே இருக்க பாருங்கள் ஃபஸ்ட்டு டச், இங்கே ஏதாச்சும் கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த கன்ஃபர்மேஷன்ஸுமே இல்லை. ஸோ இந்த ஜோனில் என்னால் ட்ரேட் பண்ணவே முடியாது. ஸோ 3 மினிட்ஸ்க்கு போயிட்டு ஏதாச்சும் கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். ஸ்டில் 3 மினிட்ஸில் எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ நான் எந்த ட்ரேடும் எக்ஸிக்யூட் பண்ணலை இன்றைக்கி. ஓகே.